ஹலோ, கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறமேலுக்கு தள்ளி விடுங்க. ரொம்ப கால் வலின்னு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல. அவங்க எல்லாமே சோம்பேறித்தனம் படாமல் பிரண்டை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்து வாரத்தில் 2 நாளைக்கு துவையல் சாப்பிடுங்க. அது நல்லா கால் வலி கேட்கும். 2வது, எப்பயுமே நீங்கள் எள்ளு சாப்பிடுங்க. எள்ளு எப்போ பார்த்தாலும் எள்ளு நம்மளால் முடிஞ்சால் வறுத்து சாப்பிட்லாம். இல்லை எள்ளு உருண்டை கடையில் வைக்கிறதுல சோம்பேறித்தனமாக இருக்குது, அதனால் கடையில் வைக்கிறதுல அதை வாங்கி கூட சாப்பிட்லாம். எள்ளு எவ்வளோக்குள்ள சாப்பிட்றோமோ அந்த மூட்டுக்கு நல்லது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சோம்பேறிக்காரவங்களுக்கு தான் அதை சொல்கிறேன். இல்லைன்னா எள்ளை வறுத்து நம்மளே உருண்டை பிடிச்சி அந்த காலத்தில் கம்பு உருண்டை மாதிரி பிடிச்சி சாப்பிட்லாம். அந்த இடத்துல பார்த்துருக்கீங்களா? கம்பு உருண்டை தான் சாப்பிடுவாங்க. கம்பை நல்லா இடித்து வெல்லமெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சு ஒரு மாதத்துக்குள்ள இருக்கும் அந்த கம்பு உருண்டை. அப்படி தான் சாப்பிடுவோம். அது இப்போல்லாம் எனக்கு காரணம் தெரியல. அதனால் நீங்கள் எள்ளு சாப்பிட்லாம். 2வது, முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். நீங்கள் பாஸ்ட்டாக ஒரு புட்டு வருதுல்ல, அந்த பாஸ்ட்டாக அந்த புட்டை வாங்கி சாப்பிட்டு சப்பை போட்டு உக்காந்துடாதீங்க. அது வேணவே வேணாம். அந்த புட்டை ஒதுக்கிடுங்க. அந்த சாப்பாடவே